மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேற்சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். எந்த அளவுக்கு அவர்கள் மீது வைத்த அன்பு அங்கு வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இதில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி சீஷர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள், அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார், ஆனால் அவங்க அறியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு மிக மிக தேவை. இயேசு கிறிஸ்துவோடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் அங்கே காணப்படுகிற வேளையிலும் நாம் அதை அநேக வேளைகளில் உணர்கிறதில்லை. அவர் நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நாம் உட்காரும் போதும், நம்ம எழுந்திருக்கும் போதும், நாம் படுத்திருக்கும் போதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம உணர வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மறைவில் மறைந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம இந்த பகுதியிலிருந்து நாம அறிகிறோம். நம்முடைய கஷ்டமான வேலைகளிலும், நம் போராட்டமாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலும், நமக்கு தோல்வியான வேலைகளிலும், நமக்கு டிசப்பாயின்மெண்ட் அந்த வருகிற போது, அந்த சூழ்நிலைகளில கூட ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவருடைய பிரசன்ன சமூகம் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை விட்டு எப்பொழுதும் நீங்காதிருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குருட்டுத்தன்மை. அது நாம் அவரை அறிகிற அறிவிலிருந்து நம்மை தடுக்கிறதா இருக்கிறது. இந்த சீஷர்கள் அவரை அறியாததற்கு காரணம் அவங்க தூரத்துல அவங்க இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய கவனம் அவங்க மீன் பிடித்து, அவங்க மீன் பிடித்து இரவு முழுதும் அவங்க கஷ்டப்பட்டு ஒன்றும் அகப்படாததுனால, அவங்க தோல்வியில அவங்களுடைய மனம் தொய்ந்து போயிருந்ததுனால அவங்க இயேசுவை காண முடியாதிருந்தது, இயேசுவை உணர முடியாதிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கிறிஸ்துவை விட்டு தூரமாக நம்ம இருப்போமே ஆனால், நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்துல, பிரசன்னத்துல நாம இருக்காதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்களினால நாம அமிழ்ந்து போயிருப்போமே ஆனால், நம்முடைய கவனம் வேற இடத்துல, அதாவது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நம்ம சந்தர்ப்பங்களை பார்த்து, நம்ம கடந்து போகிற தோல்வியான காரியங்களை பார்த்து இருக்குமானால் நாம் கிறிஸ்துவை நம்ம அறிய முடியாது, கண்டறிய முடியாது என்பதை இன்று நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து கேட்குறாரு, உங்களதுல நீங்கள் சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட மீன் பிடிக்கவில்லை என்பதை அறிந்து தான் இயேசு சொல்லுகிறார். அவங்க கிட்ட சொல்றாரு, நீங்க வலதுபுறமாக வலையை போடுங்கள்னு சொன்ன உடனே அவங்க அந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய விசுவாசத்துல அவங்க கிரியை செய்யறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போது அற்புதங்களை பார்க்க முடியும்? கிரியை இல்லாத விசுவாசம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம அற்புதங்களை பார்க்க முடியாது. நம்முடைய விசுவாசத்துல கிரியை இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு மனிதர்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக அவர் சொல்லும் பொழுது நம் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அவங்களால அவங்க அகப்பட்ட மீன்களை அவர்கள் இழுக்க முடியாமல் இருந்தது. அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் கிரியை இல்லாத விசுவாசம்.
அவர்கள் கிரியையுள்ள ஒரு விசுவாசம் அவள் வாழ்க்கையில இருந்ததுனால அவர்கள் கிறிஸ்துவை கண்டறிந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தினால அவர்கள் நிறைந்திருந்தாங்க. பேதுரு உடனடியாக அவர் கடலில் குதித்து அவர் இயேசுவை அவர் அடைந்தார் என்பதை பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவை நாம் அறியும் போது அது நம்முடைய வாழ்க்கையில செயல்பட நம்மை ஆரம்பிக்கும். செயல்படுத்துகிறவர்களாய் நம்ம இருப்போம். இந்த நாட்களிலும் கூட நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்காய் நம்ம எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் விழிப்பாய் இருக்கிறவர்களாய் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அமிழ்த்து விடாதபடிக்கு அவருடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார். நாம் அவரை நம்பி கீழ்ப்படியும் போது அவருடைய ஞானத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம செவிசாய்க்கும் போது மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் அவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு விருப்பம் உள்ளவர்களாய் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த பேதுருவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை அவன் உணர்ந்தார். இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் கிறிஸ்துவை யார் என்று கண்டுபிடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடுகளாக, அவரை பின்பற்றுகிற ஆடுகளாக நெருங்கி உலகத்தின் பின்பாக போகாமல் உலகத்தின் காரியங்களை சிக்கொண்டு விழுந்து விடாதபடிக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை அறிந்து அவரை விசுவாசித்து அவருக்கு அருகிலே ஜீவிக்க அவர் நம்மை வழி நடத்தும்படியாய் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய கண்களை அவர் மேலாக பதித்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களோடு கூட பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மிடத்தில் ஆண்டவரே நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரே எங்கள் கண்கள் எங்கள் சூழ்நிலைகளை மீது இல்லை, உம்மீது எங்கள் கண்களை பதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கிரியையுள்ள விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட நீர் உதவி செய்யும். துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.